எனக்காக நான் இருந்தா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் கூறு போட்டிருப்பேன். கிழிச்சிருப்ப. உனக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது செல்வி. இனிமே நீ அங்க போகக்கூடாது. என்ன சொன்ன? அந்த இன்ஸ்டியூட்டுக்கு இனிமே போகக்கூடாதுன்னு சொன்னேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் சொல்றது சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம்னு என்னால் இதை விட்டுற முடியாது. அத்தையும் மீறி நீ போவேன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னடா அது, நம்ம ஆட்டு மந்த கூட்டத்தில் இன்னொரு ஆட்டை காணும். பெல் வேற அடிக்க போறது. ஒருவேளை தசை மாதிரி போயிருக்குமோ? தசை மாதிரி போறதுக்கு அது என்ன குட்டி ஆடா? ஆர்ம்ஸ் வச்ச அர்னால்டு ஆடு. இப்பெல்லாம் அது ஃபுல்லா மேயறதே இல்லை, ஃபுல் ரொமான்ஸ்ல இறங்கிடுது. குட் மார்னிங். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? இத பண்றா, கிளாஸுக்கு இவர் லேட்டா வந்துட்டு நம்மள விசாரிக்கிறாரு. சார் இன்ஸ்டியூட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களாமே, கிளாஸுக்கு ஏன் லேட்டா வந்தீங்க? அது வந்து என்ன சந்தோஷ், உன்னை கேள்வி கேட்டா வெறும் காத்து மட்டும்தான் வருது. அது காத்தில்ல ஓய், ஆதல். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அம்பி, மெகா சீரியலுக்கெல்லாம் இவ்வளோ நடிப்பு தேவையில்லை. ஆமாண்டா சந்தோஷ், 2 டைலாக்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடலாம். எப்படிரா? டேய், 2 நாளா செல்வி கிளாஸுக்கு ஆப்சென்ட், அதனால நம்ம சந்தோஷ் ரொம்ப அப்செட். ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா. ஹாய் மச்சான். ஹாய் ஹாய். ஹாய். டேய், இவளை கேட்டா செல்வி எங்க இருக்கான்னு கரெக்டா சொல்லிடுவா. கேளு கேளு. எப்படி கேட்கறது? தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? தப்பா இல்ல, கேவலமா நினைப்பா. ஆனா காதலிக்க ஆரம்பிச்சிட்டோன்னோ இனிமே மானம் அவமானம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. சும்மா கேளு வை. பிரியா, சொல்லுங்க சந்தோஷ். உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? செல்வி எங்க இருக்காங்க? அவங்க ஏன் இன்ஸ்டியூட்டுக்கு வரல? ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே சந்தோஷ். கடைசியா அவ எங்க கிட்ட இறந்து போன பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தா. ரொம்ப வருத்தப்பட்டா. அதனாலதான் கிளாஸுக்கு கூட வரலையோன்னு தோணுது. இறந்து போன பொண்ணு அவங்க ஃப்ரெண்டா? இல்ல, அவன் என் ஃப்ரெண்டு. நான் ஒரு முட்டாள். செல்வி இவ்வளோ எமோஷனல் ஆவான்னு தெரிஞ்சிருந்தா மஞ்சு இறந்ததை பத்தியோ அவளோட கஷ்டமான வாழ்க்கைய பத்தியோ நான் அவகிட்ட பேசியிருக்க மாட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணலாமே சந்தோஷ். ஈவினிங் ஆனா அவ கடையில தான் இருப்பா. நீங்க அவளை அங்க பார்க்கலாமே. சரிங்க. ம். டேய், அவன் இப்ப எங்கடா போறான்? சிக்னல் கிடைச்சிருத்தோன்னோ சிட்டு பறந்துருத்தோ. என்ன புரியலையா? ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண. அவன் என்ன கேனேனா? அவன் ஒரு கெனான் தி பார்பேரியன். போனை போட்டு மீனை பிடிப்பன். ஹலோ செல்வி. சந்தோஷ், நீங்களா? ஆமா செல்வி. என்ன திடீர்னு? என்னாச்சு செல்வி உங்களுக்கு? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, நீங்க இன்னைக்கு இன்ஸ்டியூட்டுக்கு வரல. இப்ப வேற என்னமா மாதிரி பேசுறீங்க? அதான். என்னமோ மாதிரியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இன்ஸ்டியூட்ல நம்ம பசங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தேன். நீங்க ஏன் வரலன்னு யாருக்குமே தெரியல. அதான் உங்ககிட்டே கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். என்ன என்ன பேச போறீங்க? என்ன செல்வி இப்படி பேசுறீங்க? நான் எப்பவும் போல தான் பேசுறேன். ப்ளீஸ் செல்வி, எதுனா விஷயம்னா ஷேர் பண்ணுங்க. புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ். பிரச்சனையை ஷேர் பண்ணா பிரச்சனை தான் வரும். நீங்க எனக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க அப்பா வர நேரமாச்சு, நீங்க போனை வச்சிருங்க. செல்வி, கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இன்ஸ்டியூட்ல அந்த பொண்ணு செத்ததுல இருந்து எங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. இனிமே நான் இன்ஸ்டியூட்டுக்கு வர்றது கஷ்டம்தான். என்ன செல்வி சொல்றீங்க?
இப்படி உங்கள் படிப்பை பாதியில் நிறுத்திட்டா உங்கள் ஃப்யூச்சர் என்ன ஆகும்? செல்வி, நான் நிறுத்தல சந்தோஷ், வீட்டில் தான் நிறுத்திட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து பேசவா? சந்தோஷ், இது எங்க வீட்டு பிரச்சனை, புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க தான். சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, வீட்டுக்கு வந்து என்ன பேசுவீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் படிக்காதவங்க. நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் கோவம் தான் வரும். புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ். போனை கட் பண்ணுங்க செல்வி. இல்லை, ப்ளீஸ். யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. தயவு செஞ்சு கட் பண்ணுங்க. செல்வி. சந்தோஷ், என்ன இது? எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் போன்லயே பேசுனீங்கல்ல. ஃபோனில் எங்கே சரியாக பேசுனீங்க? அதான் என்ன பிரச்சனைன்னு போன்லயே தெளிவா சொன்னேன்ல. பிரச்சனை என்னன்னு சொன்னீங்க, அதை எப்படி தீர்க்கறதுன்னு சொல்லவே இல்லையே. சந்தோஷ், உங்களுக்கு என்ன பைத்தியமா? எங்க வீட்ல ஒரே பிரச்சனை. என்ன இன்ஸ்டிடியூட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி அவங்க பேச்சை மீற முடியும்? அப்போது இனிமேல் நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வரமாட்டீங்களா? ஐயோ, இதெல்லாம் இங்க வச்சு பேசுற விஷயமா? நீங்க எதுக்கு வந்தீங்க? முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன செல்வி இப்படி விரட்டுறீங்க? என்ன இப்ப சரியா பிரச்சனையில மாட்டி விட போறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது செல்வி. உங்கள் அப்பா வந்துட்டாரா? அவர் எதுக்கு? இல்லை, அவர்கிட்ட நான் பேசுகிறேனே. சந்தோஷ், உங்களுக்கு என்ன நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? இல்லை செல்வி, கண்டிப்பாக மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வரணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சரி, நான் வரேன். இப்போ நீங்க கிளம்புங்க. சும்மா சொல்லாதீங்க செல்வி. நான் சும்மாலாம் சொல்லல, கண்டிப்பா வரேன். இப்போ நீங்க கிளம்புங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? வீட்டில் போகக்கூடாதுன்னு சொன்னதா சொன்னீங்க, இப்போ வரேன்னு சொல்கிறீங்க. எதை செல்வி நம்புறது? சந்தோஷ், என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க. இன்ஸ்டிடியூட்ல நடந்த சாவு பிரச்சனைய என் மாமா பெருசாக்கிட்டான். வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. நேத்துல இருந்து ஒரே சண்டையா போயிட்டு இருக்கு. நானும் கோவத்துல இனிமே இன்ஸ்டிடியூட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் செல்வி அப்படி சொன்னீங்க? அதான் கோவத்துல சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல. மறுபடியும் எங்க வீட்ல பேசி எப்படியாவது இன்ஸ்டிடியூட்டுக்கு வர ட்ரை பண்றேன். ட்ரையா? சரி, வரேன். செல்வி ப்ளீஸ், வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வராமல் இருந்துடக்கூடாது. சந்தோஷ், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா எங்க மாமா, அப்பா, அம்மா எல்லாரும் வந்துருவாங்க. அப்புறம் யார் நினைச்சாலும் நான் இன்ஸ்டிடியூட் பக்கமே வர முடியாது. சரி சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் வந்துடுவீங்கல்ல? வரேன், நீங்க கிளம்புங்க. சரி செல்வி, நான் வரேன். ஒரு நிமிஷம். ம், இந்தாங்க. என்னது? இது ஃப்ரீ சிம் கார்டு. கடைக்கு வந்துட்டு சும்மா போனீங்கன்னா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. இதுக்கு ஐடி ப்ரூஃப்லாம் கொடுக்கணும்ல? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். சரி கொடுங்க. சரி, நான் வரேன். இன்ஸ்டியூட்டுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ம், சரி போங்க. ம்.
என்ன சந்தோஷ், தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்க? இல்லை சும்மாதான். வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சேச்சே, எனக்கு என்ன பிரச்சனை? மாயா, ம்? உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லு சந்தோஷ். கேட்டா நீ உன் மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே மறைக்காம சொல்லணும். நான் எப்பவுமே அப்படிதானே சந்தோஷ். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனா இந்த விஷயத்துல முதல்ல விஷயத்த சொல்லு சந்தோஷ். கொஞ்ச நாளா எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்? ஒன்றும் இல்லை, நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அதை அவங்க அப்படியே கேட்டு நடந்தா அதுக்கு பேர் என்ன மாயா? உன்கிட்டனா அது ஆனா இல்ல பொண்ணா? பொண்ணுதான். இதுல என்ன டவுட்? கண்டிப்பா அது லவ் தான். அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நமக்காக ஒருத்தங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அது லவ் தான் சொல்றியா? ஆமா, இதுல என்ன டவுட்? ஆச்சரியமா இருக்கு மாயா. ஏ? எப்படி ஒருத்தரோட சந்தோஷத்துக்காக இன்னொருத்தர் அவ்வளோ பெரிய விஷயத்தை ஏத்துக்க முடியும்? ஏன் ஏத்துக்கணும்? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு சந்தோஷ்? ரெண்டு மனசும் ஒத்து போச்சுன்னா அவங்களுக்குள்ள உன் கஷ்டம் ஏன் கஷ்டம்னா தனியா ஏதாவது இருக்க முடியுமா என்ன? மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷத்துக்காக லவ் பண்றவங்களோட மனசு எதை வேணாலும் தாங்கும். தேங்க்ஸ் மாயா. எதுக்கு? கொஞ்ச நாளா மனசுல ஒரு குழப்பம் இருந்துச்சு, இப்போ அது தெளிவாயிடுச்சு. அப்படி பார்த்தா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? எனக்கு ஒரு விஷயத்துல கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு, உன்கிட்ட பேசினதுல தெளிவாயிடுச்சு. அப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஒண்ணுதான்னு சொல்லு. அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பின்ன ரெண்டு பேர் மனசுக்குள்ள இருக்கிறதும் ஒண்ணுதானே எடுத்துக்கலாமே. இன்னைக்கு தெரிஞ்சிடும். எது? இப்போ உன்கிட்ட பேசுனதுல கொஞ்சம் தெளிவாயிடுச்சுன்னு சொன்னல, நான் எதிர்பார்க்குற விஷயம் மட்டும் இன்னைக்கு நடந்துச்சுன்னா அது 100% கன்ஃபார்ம் ஆயிடும். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த எதுக்கு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும்? இவ்வளவு நாளா அதை வெளிப்படையா சொல்லலையே. அப்போ அத நீதான் வெளிப்படுத்தணும். என்ன சொல்ற? பின்ன இந்த விஷயத்துல பொண்ணா முதல்ல ஸ்டெப் எடுப்பா. ஏன் எடுத்தா என்ன? பார்க்கலாம், இன்னைக்கு அவ என்ன ஸ்டெப் எடுக்கிறான்னு பார்க்குறேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாம் தெரிஞ்சிடும். நான் வரமாயா? ம். எதுக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அத இப்பவே சொல்லிடலாமே சந்தோஷ். என்னை டீஸ் பண்ணி பார்க்கறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்ல? என்ன செல்வே, எங்க கிளம்பிட்ட? எங்கே கிளம்புவாங்க? இன்ஸ்டியூட்டுக்கு தான். அத்தா இனிமே இன்ஸ்டியூட் போகக்கூடாதுன்னு அக்கா மாமா நான் எல்லாம் முடிவு பண்ணிட்டோமே. நான் அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன். என்ன புரிய வச்ச? என்னமோ புரிய வச்சேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? உனக்கு என்ன பிரச்சனை அத சொல்லு. தினைக்கு ஒரு முடிவை மாத்திட்டே இருப்பீங்களா? நேத்துக்கு வரைக்கும் போக கூடாதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு போகணுன்றாங்களா? என்ன நடக்குதுங்க? இப்ப எதுக்கு ஓவரா சவுண்ட் விடுற? நீ கத்துறதுக்குலாம் யாரும் இங்க பயப்பட மாட்டாங்க. அதான் தெரியுதே, எல்லாம் உங்க ராஜ்யமா போச்சு. நல்லது சொன்னா உங்களுக்கு எல்லாம் கசக்குது இல்ல? 4 எழுத்து படிச்சுட்டு அந்த திமிரு எங்க இருந்தா வருதுன்னு தெரியல.
இந்த பார் செல்வி, நான் சண்டை போடக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா போயின்னு இருக்கேன். எல்லாரும் என்ன ரொம்ப வெறுப்பேத்துன்னு இருக்கீங்க. டேய் என்னடா பிரச்சனை? பிரச்சனை நீதான் சொல்லணும். நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு இருந்தா நடுவுல நான் என்னத்த சொல்றது? ஏய் அவ எதுக்கு கத்துறான்னு தெரியுதுல, காரணத்தை சொல்ல வேண்டியதானே? காரணத்தை சொன்னா அத புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும். எல்லாத்துக்கும் தொண்டை கிழிய கத்துனா போதுமா? பாத்தியாக்கா எப்படி கேவலமா பேசுன்னு? எல்லாம் நீயும் மாமா குடுக்குற செல்லம். ஏய் நீ விட்டா கத்திக்கினே இருப்பியே, விஷயம் என்னன்னு கேளு. அவளுக்கு இந்த மாசம் இன்ஸ்டிடியூட் மூலமா கண் ஆபரேஷன் பண்ண போறாங்களா? யார் சொன்னா? இன்ஸ்டிடியூட்ல இருந்து உங்க மாமாக்கு போன் பண்ணி சொன்னாங்களா? ஏற்கனவே ஒரு சாவு பிரச்சனை மாட்டிக்கிட்டு அந்த இன்ஸ்டியூட்டே இழுத்து மூடுற நிலைமையில இருக்கு. இப்ப போய் அவங்க இது கண் ஆபரேஷன் பண்ண போறாங்களா? இதை நீ என்ன நம்ப சொல்ற? மா இப்ப புரியுதாமா? இதனாலதான் நான் எதுவுமே சொல்றது இல்ல. எங்கயாவது இன்ஸ்டிடியூட்ல ஆபரேஷன் பண்ணுவாங்களா? அது ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்கணும் கூட தெரியலனா நாம என்ன பண்றது? அது கூட தெரிய அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டா இல்ல. டேய் கோபப்படாத பிரபா. பின்ன இப்படி பேசினா கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? டேய் விடுடா. நாம இவளுக்காக எத்தனை டாக்டர் பாத்துப்போம், ஒருத்தர் கூட கண்ணு கிடைக்கும்னு சொல்லவே இல்லையே. கடவுள் புண்ணியத்துல அவங்களே இலவசமா ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பைசா செலவில்லாம கண்ணு வேற தானமா கிடைக்குது. எப்படியோ கண்ணு மட்டும் கிடைச்சிட்டா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்ல. மா முக்கியமானதை சொல்லாம விட்டுட்ட. இதே ஆபரேஷனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணா 5 லட்சம் ஆகும்னாங்கல்ல, அத சொல்லு முதல்ல. ஆமா பிரபாத, நான் சொல்லவே மறந்துட்டேன். எல்லாம் நொண்டி சாக்கு. வேற ஒன்னா போய் சொல்லு. இலவசமா கண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாதான் அந்த மாதிரி டப்பா இன்ஸ்டியூட்டுக்கு பசங்க படிக்க வருவானுங்க. அப்பதானே அவனுக்கு பழம ஓடும். இது வரைக்கும் பார்த்த டாக்டர்லாம் முட்டாளுங்களாம். அவங்களால முடியாதெல்லாம் இவங்க பண்றாங்களாம். நீ இதெல்லாம் நம்பின்னு இருக்க பாரு. மா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லு. என் இன்ஸ்டியூட்ட பத்தி அசிங்கமா சொன்னா அப்புறம் மரியாதை இருக்காது, சொல்லிட்டேன். ஆமா இப்ப மட்டும் என்னவோ நல்ல மரியாதை கொடுத்துற மாதிரி. அக்கா இதெல்லாம் நீ நம்புறியா? உனக்கே இது நல்லதா படுதா? டேய் நல்லதோ கெட்டதோ யாரோ ஒருத்தர் கண்ணு கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அத முயற்சி பண்ணி பாக்குறது நல்லது தானடா. மா ஏமா இதுகிட்ட நீ தேவையில்லாம கெஞ்சுற? நான் படிக்க கூடாது, எனக்கு கண்ணு வரக்கூடாது, இத கட்டிக்கிட்டு காலம் பூரா நான் வீட்லயே கிடக்கணும், அதான் இதோட ஆசை. அதுக்குதான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கு. அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு அதுகிட்ட சொல்லிடு. ஏய் சும்மா ரெடி. ஆமா என் வாயை மட்டும் மூடு. உன் தம்பிக்கிட்ட எதுவும் சொல்லிடாத. ஏய் டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டு போறடி. இப்ப சோறு ஒண்ணுதான் குறைச்சலு, ஆளை விடுங்க. குமார் இங்க வாடா, இது கொண்டு போய் கொடு. அக்கா செல்வி, சந்தோஷ் வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க வரும்னு சொல்லுச்சு. எங்க? மனசுல. நிஜமாவா? நிஜமாதான். என்னோட படிச்ச புள்ள, எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள, நீதான் அடி என் கண்ணே, நீதான் அடி என் கண்ணே. உன்னோட நினப்புலதான் என்னோட உசுறு இருக்கு, ஏனோ தானோ என்ன நீ என்னாத என் கண்ணு. எம்புட்டு தாங்கிடும் எம்புட்டு மனசு, அம்புட்டையும் தாங்கிட எனக்கு எதடி வயசு. என்னோட படிச்ச புள்ள, எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள, நீதான் அடி என் கண்ணே. ஹலோ 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 ஹலோ, யாரு? இது லாரி டிரைவர் தானே? டி4 ஸ்டேஷனா? சார்
அந்த டிரைவர் வேஷம் அந்த வேலைக்காக போட்டது. இன்னும் அதே சொல்லி கூப்பிட்டுருந்தா என்ன அர்த்தம்? எங்க இருக்கீங்க? உள்ளூரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எங்கே இருப்பாங்க? நாளுக்கு ஒரு இடம், தேதிக்கு ஒரு ஊர்னு சுற்றின்னு இருக்கேன். இது போதாதுன்னு யானைக்கு தீனி போடுற மாதிரி உங்களுக்கு குத்து குத்தே சரியா போகுது. உங்க சார் இப்போ எங்க இருக்காரு? அவர் என்ன உன்ன மாதிரி என்ன மாதிரி அண்ணாடங்காச்சியா? இந்நேரம் எந்த நாட்டில் இருக்காரோ? என்கிட்ட பேசிய 10 நாள் ஆகுது. ஆனால் உசாரியா நீ உன்னை மட்டும் பார்த்துக்கின்னு என்னை நைஸாக கைட்டு விட்ட பார்த்தியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இது மட்டும் புரியாது, மற்றதெல்லாம் நல்லா புரியும். நாம மீட் பண்ணலாமா? ஏன் 2 பேரும் சேர்ந்து சாவத்துக்கா? ஆமா, நீ எதுக்கு நேரத்தில் ஃபோன் பண்ணி தேவையில்லாம ஏதேதோ கேட்டுனுக்கிற? அதை நேர்ல சொல்றேன். நாம எப்ப பார்க்கலான்னு சொல்லு. இரு, நீ போலீஸ் தானே? ஆமா. என்ன எதுக்கு பார்க்கணுன்ற? சரி, என் பேர் சொல்லு பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ